ரஞ்சித் மற்றும் கருண். ராஜ் இங்கே பவுலிங் போகிறதுக்கு. முதல் ஓவருடைய முதல் பந்து ஷார்ட் பாலோட தொடங்கியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் பால் டாட் டைம் எடுத்து கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் வித் டாட் பால். ராஜ் டு ரஞ்சித் இரண்டாவது பந்து. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால். பேக் டு பேக் ஷார்ட் பால்ஸ். இங்கே ஒரு 2 டாட் பால்ஸ். அகெயின் ஒரு ஷார்ட் பால். இந்த தடவையும் ஒரு டாட் பாலோட இந்த ஓவரை போட்டுக்கிட்டு இருக்காரு ராஜ். அற்புதமான பந்து வீச்சு ராஜ் கிட்ட இருந்து. ரஞ்சித் 3 டாட் ஆடி இருக்காரு. பட் 2 6 அடிச்சாருன்னா அதை அப்படியே மறைச்சிடலாம். நல்ல ஷாட் சால்ட்டி விட்டுருக்காரு. பேக் திசையில் ஒரு சிங்கிள் வந்து கொடுக்கப்படலை. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் மட்டும் தான் ரன்னு. பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ் ரன் கிடையாது. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா டாட் பால்ஸ் நிறைய டாட் பால்ஸ். விக்கெட்டுங்க. ஒரு நல்ல டைரக்ட் ஹிட்டிங்க. அற்புதமான ஒரு டைரக்ட் ஹிட். ஸ்கோர் ரன் இல்லைல்ல. 0 for 1 இல்லை 1 for 1? நல்ல ஒரு டாட் பால் டு இந்திஸ் ஓவர். ஸோ ஒரு ஓவர் முடிவற்ற நிலையில் அணிக்கு 1 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஒரு ரன்கள் ஒரு விக்கெட். ஒரு ஓவர்கள் முடிவற்ற நிலையில் மெய்டன் விக்கெட். ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2-6 இந்த ஓவரில். நல்ல ஷாட். பேக் டு பேக் 3-6 பதிவு பண்ணியிருக்காங்க. 18 ஓட்டங்கள் ஸோ ஃபார் இந்த ஓவரில். ஒரு சிங்கிள். ஸோ இந்த ஓவரை நல்லா யூஸ் பண்ணுறாங்க பாரதி அவரோட ஓவரை. ஸோ 19 ஓட்டங்கள் கடைசி 2 பந்து. ராக்கெட் பிளாஸ்டர் இங்கே 19 ரன் ஆடிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் ரன்ஸ் எதுவுமே எடுக்கல. பட் இங்கே 2வது ஓவரில் மீண்டும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 ஓட்டங்கள். அகைன் ஷார்ட் பால். அகைன் விளாசிருக்காரு இங்கே 6. அற்புதமான ஓவருங்க. இங்கே 31 ஓட்டங்கள். ரஞ்சித் 8 பந்துகளில் 20 ஓட்டங்கள். அகைன் ஒரு 6ங்க. அகைன் ஒரு 6. 31 ஓட்டங்கள் இந்த bowler name. Bowler name.
அரசு. நல்ல ஷாட், ஒரு 6. ஸோ நெக்ஸ்ட் மேட்சஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்கோரர் கிட்ட கொஞ்சம் வந்து உட்கார சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அம்பையர் கிட்ட உங்கள் நேம்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நல்ல ஷாட், அகைன் ஒரு 6. ராக்கெட் பிளாஸ்டர்ஸ் பிளாஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. பேக் டு பேக் சிக்ஸர்ஸ், 43 ஓட்டங்கள், ஒரு டாட் பால். ஸோ இந்த ஓவரில் 2க்கு 2 6 அடிச்சிருந்தாங்க, ஒரு டாட் பால். லாஸ்ட் 3 more to go. 43 ஓட்டங்கள் சோஃபா. மூன்று ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் எண்ணிக்கை 18 பந்துகளில் 50 ஓட்டங்கள் அடித்தால் குட்டி பாய்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் நேம், பவுலர் நேம் கொஞ்சம் சொல்லிடுங்க. பேட்ஸ்மேன் நேம் யுவன் இங்கே பவுலிங் போட வந்திருக்காரு. பாரதி மற்றும் வினித். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட், ஒரு ரன் அவுட் கிடைக்குமா? இல்லை, ஒரு டாட் பால் மட்டுமே. யுவன் நல்லபடியான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். இங்கே ஒரு டாட் பால் அகைன். 3க்கு 3 டாட் பால் பிடிச்சி போட்டிருக்காரு. நல்ல ஷாட், 6. ஸோ முதல் 6 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பாரதி அவரோட பேட்ல இருந்து. நல்ல ஷாட் ஒன்ஸ் அகைன் ஒரு 6. பேக் டு பேக் சிக்ஸர்ஸ், 12 ஓட்டங்கள். அகைன் ஒரு 6. 3க்கு 3 6 அடிச்சிருக்காரு இங்க. ஒரு பவுண்டரி. ஸோ 16 ஓட்டங்கள், விக்கெட் எதுவும் இழப்பின்றி ஒரு ஓவருக்கு. நல்ல ஸ்டார்ட். 12 பந்துகள், 34 ஓட்டங்கள் தேவை. ஸோ குட்டி பாய்ஸ் இங்கே நீடட் 34 runs from 12 balls. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே அற்புதமான ஒரு ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டைம் பண்ணாருங்க. 4 6 எஸ் 4. ஸோ முதல் பந்திலே இங்கே ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல போல், நல்ல ஃபீல்டிங். அங்கே சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஸோ கையில் எடுத்தவொடனே அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். அங்கே அற்புதமான எஃபோர்ட் அங்கே பார்க்குறோம். அழகாக தடுத்து நேராக ஸ்டெம்பில் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ விக்கெட் இஸ் கான். ஸோ வினித் தன்னோட விக்கெட்டை இழந்து பவிலியன் போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ. கொஞ்சம் நிறுத்துங்களேன் மேட்ச். எஸ் ராஜ், தேங்க்யூ. அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்ஸில் இங்கே ஒரு ஒயிட் பால். நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு 6. மீதமுள்ள நோ பால். இஸ் பவுண்டரி. நோ பால் பிளஸ் பவுண்டரி. இங்கே
நல்ல ஷாட், ஒரு பவுண்டரி. அப்பீல் பண்ணுறாங்க, சேஃப். மீதமுள்ள 8 பந்துகளில் 12 ஓட்டங்கள் தேவை. மீதமுள்ள 8 பந்துகளில் 12 ஓட்டங்கள் தேவை. குட்டி பாய்ஸ் 7 பால் 11 ரன்ஸ், 7 balls and 11 runs required. ஸ்டார்ட் பால். மீதமுள்ள 6 பந்துகளில் 11 ஓட்டங்கள் தேவை. 11 runs required from the final over. 6 பந்துகளில் 11 ஓட்டங்கள் தேவை. ஷார்ட் பால் வைடோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஸ்வா. மீதமுள்ள 6 பந்துகளில் 10 ஓட்டங்கள். டாட் பால். டிஃபென்ஸ் ஆடி இருக்காருங்க இங்கே ராஜ். காத்துல போயிருக்கு. அகைன் ஒரு டாட் பால். ஏந்தி விட்டுருக்காரு. நல்ல டைம்டு ஷாட். 3 பால் 10 ரன். அகைன் ஒரு டாட் பால். விஸ்வாஸ் சரியான ஒரு ஓவர் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காரு தன்னோட டீமுக்காக. 2 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. ஒரு டாட் பால் இந்த மேட்சை மாற்றி கொடுத்துரும் கன்ஃபார்மாக. ஷாட் 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 நேரா ஃபீல்டர் கையில். டாட் பாலுங்க. மீதமுள்ள 1 பந்துகளில் 10 ஓட்டங்கள். நோ பால் போடாமல் போட்டாலே இந்த மேட்சை வின் பண்ணலாம். விஸ்வா ஒரே ரனில் போட்டிருக்காருங்க, ஒரு வைட் மட்டும்தான். நான்கோட இந்த மேட்சை முடிவுக்கு கொண்டு வராங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி குட்டி பாய்ஸ் அவங்க டார்கெட் ஸ்கோரை நெருங்க முடியல. ராக்கெட் பிளாஸ்டர்ஸ் won the match by 5 runs. ஸோ 5 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ராக்கெட் பிளாஸ்டர்ஸ். அடுத்த ஆடவிருக்கும் அணியினர் தங்களது வீரர்களை விரைந்து களமிறக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து ஆடவிருக்கும் அணியினர் தங்களது 7 ஸ்குவாட் நேமை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆட இருக்கிறவங்கள கேப்டன்ஸாக கொஞ்சம் இங்கே அனுப்பிச்சிடுங்க. ஆர்கனைசர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் ஆட இருக்கிற டீம் அவங்க கேப்டன்ஸை மட்டும் இங்கே அனுப்பிச்சிடுங்க.